தமிழக விவசாய அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வயலுக்கு வந்து ஃபீல்டுக்காக வந்திருக்கேன். இப்போ நீங்க அது பின்னாடி பார்க்கக்கூடியது ஃபுல்லா மஞ்சளா இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசம் தான். இந்த பாசம் எதனால பிடிக்குது நெல் வயல் அப்படின்னா, இது வந்து நெல்லு மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய மணி சத்து வந்து கரையாத தன்மையில இருக்கக்கூடிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்கே தான். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா எதனால் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து இது மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மணி சத்து அப்படியே வந்து நாளடைவில் நீங்கள் போடக்கூடிய உரங்களை வந்து அப்படியே டம்ப் ஆகிட்டு அப்படியே வந்து மேலே வந்து கரையாத தன்மையில் இந்த மாதிரி ஒரு பாசம் மாதிரி வந்து பிடிக்குது. இதுக்கு நம்ம வந்து இந்த பாசத்தை கரைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிரிகள் மட்டும்தான் கரைக்கும். அந்த நுண்ணுயிரிகள் வந்து எதுனா பாஸ்போர்ட் சாலிபிளைசிங் பாக்டீரியா, நம்ம ஐபிஎல் பயாலஜிக்கலில் போஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. ஒரு ஏக்கராக்கு 4 கிலோ. அதே மாதிரி இந்த பாஸ்பரஸை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அதாவது அப்டேக் பண்ணி எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வேம் இருக்குது. அதாவது வேம் வந்து பார்த்திங்கன்னா வேம் ஹெச்டின்னு இருக்குது. ஒரு ஏக்கராக்கு 100லேருந்து 250 கிராம் வரைக்கும் சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம். அதே டைமில் லெக்ஸான்னு சொல்லியிருக்கு, அது ஒரு ஏக்கராக்கு 2.5 கிலோ இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து உங்களுக்கு வேம் சக்தின்னு சொல்லியிருக்கு. இது 3 வடிவில் வந்து குறை வடிவில் இருக்குது. உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து இந்த மணி சத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை இது வந்து செய்யும். இந்த பாஸ்பரஸை கரைக்கக்கூடியது வந்து போஸ்டர் ஒரு ஏக்கராக்கு 4 கிலோவும், கூட வந்து லெக்ஸாங்கிறது ஒரு ஏக்கராக்கு 2.5 கிலோவும் சேர்த்து நீங்கள் வந்து என்ன உரங்கள் கொடுத்தாலும் சரி, அது கூட சேர்த்து வச்சு இது நீங்கள் கொடுங்க. இந்த பாசம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து கட்டுப்படுத்தி உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து பயிர்களுக்கு எடுத்து கொடுத்து வேர் வளர்ச்சி நல்லாவே இருக்கும். ரொம்ப நன்றி.